அடக்குமுறை அரசியலுக்கு தான் அஞ்சுபவர் அல்ல என்று கூறியுள்ள தாவேக தலைவர் விஜய், முதலமைச்சரின் சொந்த மாவட்டமான திருவாரூரை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த வாரம் திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய் அதன் தொடர்ச்சியாக நேற்று நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள் விஜய்க்கு ஆளுயர மாலை அணிவித்தனர். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் உரையாற்றிய விஜய் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பிரச்சனைகள் குறித்து பட்டியலிட்டார். இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் என மத்திய அரசு பிரித்து பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒன்னும் பாசிச பாஜக அரசும் கிடையாது. வீக்கெண்ட் பிரச்சாரத்திற்கான காரணத்தை விஜய் தெரிவித்தார். உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். மேலும் அடக்குமுறை அரசியலுக்கு தான் அஞ்சுபவர் அல்ல என்றும் விஜய் கூறினார். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது? இதை தாண்டி ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா. தொடர்ந்து திருவாரூர் சென்று தெற்கு வீதியில் தோளில் பச்சை துண்டுடன் பிரச்சாரம் செய்த தாவேக தலைவர் திருவாரூர் மாவட்டத்தை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றார். உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? மேலும் நெல் கொள்முதலின் போது விவசாயிகளிடம் 40 ரூபாய் லஞ்சம் பெறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். கூட்டம் ஓட்டாக மாறாது என்ற விமர்சனம் குறித்தும் விஜய் பேசினார். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? பொய்யான தேர்தல் அறிக்கையை தவிர்த்து எது சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்வதாகவும் விஜய் கூறினார். மாணவர்களிடம் சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்குத்தனம் தலையெடுக்காமல் ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை ரோபோ ஒன்று கை கொடுத்து வரவேற்றது.
விழாவில் முடிவுற்ற பள்ளி கட்டடங்களை திறந்து வைத்து புதிய பள்ளி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான 2715 ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாட புத்தகங்களை தாண்டி மாணவர்களுக்கு சமூக நீதியின் தேவையை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கூகுள் கிட்ட கேட்டுக்கலாம், ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்து விடக்கூடாது. மாணவர்களுக்கு அறிவாற்றலை போல் மனநலமும் முக்கியம் என முதலமைச்சர் கூறினார். கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு, பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தனங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். சமத்துவம் மற்ற சமூக நீதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்ற பொறுப்புணர்வு ஒவ்வொரு ஆசிரியரிடமும் மேலோங்கி இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதையடுத்து செம்பரம்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். குடிநீர் தொடர்பான புகார்களை விரைவாக நிவர்த்தி செய்ய சென்னை குடிநீர் செயலி என்ற புதிய செயலியையும் முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார். முன்னதாக செம்பரம்பாக்கத்தில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சருக்கு வழியெங்கும் மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பொதுமக்களிடமிருந்து முதலமைச்சர் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். நாகையில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பெண்ணின் 4 சவரன் தங்கச் செயின் பறித்த வடமாநில நபரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மகனின் ஆசையை நிறைவேற்ற விஜயை சந்திக்க வந்த பெண்ணிற்கு கூட்ட நெரிசலில் நேர்ந்தது என்ன? தாவேக விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பெண்ணிடம் கைவரிசை காட்டிய வட மாநில நபர் இவர்தான். செயினை தூக்கியதும் கூட்டாளியிடம் கைமாற்றி நேக்காக தப்பிக்க விட்டவரை பொதுமக்கள் பிடித்து பொளந்தெடுத்தனர். கூட்ட நெரிசலில் நேக்காக செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவமும் வசமாக சிக்கிய திருடனும். நடந்தது என்ன? தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஒட்டி நாகையில் தொண்டர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது. இக்கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செயின் பறிப்பு, திருட்டு என பல்வேறு அசம்பாவிதங்கள் நிகழக்கூடும் என போலீசார் முன்கூட்டியே எச்சரித்திருந்தனர். இதற்கிடையே நாகை புத்தூர் ரவுண்டானா அருகே தொண்டர்கள் கூட்டத்திற்கு நடுவே ஒரு தாய் தனது மகனுக்காக விஜயை சந்திக்க வந்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரைச் சேர்ந்த இவரின் பெயர் சுமதி. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் இவரது மகன் வீடியோ காலில் விஜயை காட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் பரபரப்பான கூட்டத்திற்கு தனது மகளுடன் சென்றுள்ளார். அப்போது கூட்டத்திற்கு நடுவே நின்றிருந்த சுமதியை வடமாநில நபர் ஒருவர் நீண்ட நேரம் நோட்டமிட்டுள்ளார். அதை கவனித்த மகள் ஜோசினா தாயின் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை கழற்றி தனது பாக்கெட்டில் வைத்துள்ளார். ஆனால் அதையும் நோட்டமிட்ட நபர் சாமர்த்தியமாக மாணவியின் பாக்கெட்டில் இருந்து தங்கச் செயினை பிட் பாக்கெட் அடித்துள்ளார். ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்த சுமதியின் மகள் தாயிடம் கூறுவதற்குள் அந்த நபர் தனது கூட்டாளியுடன் செயினை கைமாற்றி அவரை தப்பிக்க விட்டுள்ளார். அதை பார்த்த சுமதியின் மகள் திருடன் திருடன் என கத்தி கூச்சலிட அங்கிருந்த இளைஞர்கள் திருடர்களில் இருவரில் ஒருவரை மட்டும் பிடித்து அடித்து வெளுத்தெடுத்தனர். பின்னர் அவரை போலீசாரிடம் ஒப்படைக்க மருத்துவ சிகிச்சைக்கு பின் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். விஜய்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா போய் பாருங்க, எனக்கு பதில் நீங்க இருக்கீங்க, அங்க நீங்க இருந்துட்டு எனக்கு வீடியோ கால் காட்டுறீங்கன்னு சொன்னானா அதுங்க வந்து வீடியோ கால் காமிச்சேன். உள்ள ஆசையை நிறைவேற்றணுமேனு சொல்லி வந்த இடத்துல இந்த மாதிரி திருடிட்டான செயினை நான் கழுத்துல இருந்து கழட்டி என் பொண்ணு கிட்ட கொடுத்தா பேண்ட் பேக்கில் சேஃப்டியா இருக்குன்னு தானே கொடுத்தேன். பேண்ட் பேக்கெட்டுக்குள்ளதையும் எடுத்துட்டானு ஓடுவோம்.
ஐயோ என் பொண்ணுக்கான சேர்த்து வச்சிருந்தேங்க 4 பவுனு. எங்களால நானுங்க போய் இருக்கப்பட்ட நாங்கள் கிடையாதுங்க. அந்த ஆளை எடுத்த ஆளை தானுங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஆளு கை மாற்றி விட்டுட்டான். 4-5 பேர் நின்னானு. மேலும் செயினுடன் தப்பியோடிய நபரையும் தேடி வருகின்றனர். விஜய் மக்கள் கூட்டத்தில் பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் நாகையில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். நாகை மருத்துவமனையில் பிரசவ வார்டில் மருத்துவர்கள் இல்லை என தவிக தலைவர் விஜய் கூறுவது யாரோ எழுதி கொடுத்ததை படிப்பது போல இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஜமீன் தண்டலம் பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்தார். நாகப்பட்டினத்தில் இருக்கிற மருத்துவமனை வேற, நாகூர்ல இருக்கிற மருத்துவமனை வேற. நாகூர்ல மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இருக்க மாட்டாங்க. நாகூர்ல தான் இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு. அங்க போய் பார்க்க சொல்லுங்க எத்தனை மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும். நாகூர் மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்றது யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவமனையை மூடுவோம் என மருத்துவரான அன்புமணியே கூறுவது அறியாமையின் உச்சம் என்று விமர்சித்தார். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பாட்டில் இல்லை, பூட்டு போடுவோம் என்று சொன்னது என்பது அறியாமையின் உச்சம். பொதுவாகவே ஒரு நல்ல மருத்துவரின் இலக்கு என்பது மருத்துவமனையை திறந்து வைப்பதுதான், பூட்டு போடுவதல்ல. அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூடினாங்க. அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தாங்க. 40 பேர் கேளுங்க, யாராவது இல்ல எங்க காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா, இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? தாவேகா தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டம் நடிகர் என்பதால் கூடும் கூட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் பெரம்பலூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் விஜயை பார்க்க மட்டுமே மக்கள் கூடுவதாகவும் அவர் பேசுவதை கேட்பதற்காக அல்ல எனவும் கூறினார். பாஜகவை கொள்கை எதிரி என்று பேசும் விஜய் காங்கிரஸை ஏன் விமர்சிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னக்கடா ஒழிப்பீங்க? மேலும் 2026ஆம் ஆண்டில் தனக்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி எனவும் சீமான் தெரிவித்தார். ஜோலார்பேட்டை அருகே வந்தே பாரத் ரயிலில் பழுது ஏற்பட்டு பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மைசூரில் இருந்து சென்னை நோக்கி வந்தே பாரத் ரயில் வந்து கொண்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது அந்த ரயிலின் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டது. பின்னர் என்ஜின் பிரச்சினை சரி செய்யப்பட்டு ரயில் இயக்கப்பட்டது. ஆனால் ஜோலார்பேட்டையை அடுத்த சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையம் அருகே வந்தபோது மீண்டும் கோளாறு ஏற்பட்டது. இதனால் ரயில் என்ஜினை மாற்ற முடிவெடுக்கப்பட்ட நிலையில் ரயில் பெட்டிகள் நீண்ட நேரம் அங்கேயே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு மாற்று என்ஜின் பொருத்தப்பட்டதை அடுத்து தாமதமாக ரயில் சென்னைக்கு புறப்பட்டு சென்றது. தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கப்பல் கட்டுமான தளம் அமைக்கப்படுவதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடல்சார் வணிகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் வரும் காலங்களில் கப்பல் கட்டுமான துறையில் தூத்துக்குடி முதன்மையாக விளங்கும் என்றார். கைடன்ஸ் நிறுவனமும் சிஎஸ்எல் நிறுவனமும் கொச்சின் ஷிப்யார்டும் ஒரு 15,000 கோடிக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். மசகான் டாக்ஸோட அவங்களோட நம்ம கைடன்ஸ் நிறுவனம் ஒரு இன்னொரு 15,000 கோடிக்கான முதலீடுக்கான கையெழுத்திட்டு இருக்குது. எனவே தூத்துக்குடி இனி பிரம்மாண்டமான ஒரு கப்பல் கட்டும் துறைமுகமாக நிச்சயமாக மாறப்போகிறது. ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒரு முதலீடோடு சேர்த்து இன்று வரை 1010 எம்ஓயூஸ், இது ரஃபா சொல்றேன் உங்களுக்கு, 1010 எம்ஓயூஸ் ஏறத்தாழ 11,31,571.15 கோடி ரூபாய்க்கான முதலீடு. பரந்தூர் விமான நிலைய பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். தீப்பெட்டி பட்டாசு தொழிலை உயர்த்த திட்ட ஆய்வறிக்கை கொடுத்தால் செயல்படுத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எம்பிக்கள் இல்லாவிட்டாலும் உரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தென் மாவட்டங்களுக்காக எந்த கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக நிறைவேற்றி தரும்படி பிரதமர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். 2047க்குள் தென் மாவட்டங்கள் வளர்ச்சியடைந்த மாவட்டங்களாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
2047க்குள்ள இந்த பட்டாசு தொழிலோ இல்லை மேட்ச் இண்டஸ்ட்ரியோ எந்த விதத்தில் நம்ம நாட்டு தொழிலுக்கு பொருளாதாரத்துக்கு எந்த விதத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு வழிவகுத்து ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற விதமாக நம்ம என்னெல்லாம் திட்டம் மத்திய அரசின் மூலமாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி முழுமையாக நான் ஈடுபட விரும்புகிறேன். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் மாற்றமல்ல புரட்சி என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னதாக மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நிர்மலா சீதாராமன் சுவாமி தரிசனம் செய்தார். தனது முதல் அரசியல் எதிரி சாதிதான் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகளுடன் 3வது நாளாக கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். அப்போது வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கும் போது மாணவர் மற்றும் வழக்கறிஞருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ராஜராஜ சோழன் போன்று அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமான நபர்களாக கட்சி நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனது முதல் அரசியல் எதிரி சாதிதான் என்றும் சாதியுடன் யாரும் வாழக்கூடாது என்றும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சி 100 ஆண்டுகளுக்கு பிறகும் நிலைத்து நிற்க தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். உங்க புள்ள 100 வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா? அதே ஆசை தான் எனக்கும். அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்புங்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன் தவிர எனக்கு 70 வயசாச்சு. 100 வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும்? அதுதான் ஞாபகம். தேர்தல் பரப்புரையை எப்போது தொடங்குவது என கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். திமுகவுடன் கூட்டணி வைப்பது புனிதமானது என்று கமல் கூறிய கருத்துக்கு காதல் புனிதமானது என்று சொன்னவர் தற்போது கூட்டணி புனிதமானது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் திமுகவை எதிர்த்து டிவியை உடைத்து கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசன் எப்படி புனிதம் பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கமல்ஹாசன் தனி மனிதன்தான் என்றும் அவருக்கு கட்சி நடத்த தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில 10ஓடு 11 இல்ல 42ல் 1 அதை நீக்கி இருக்கிறாங்க. ஆனா அவரு இந்த திராவிட மாடலுக்கு எதிராக, திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்க கேட்கணும். திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும். தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை தாவேக தலைவர் விஜய்க்கு நினைவூட்டுவதாகவும் தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் வெளியே அனுப்ப வேண்டும் என்றும் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 2.5 வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஊத்தங்கரை அருகே உள்ள காட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சாந்தகுமார் மோனிஷா தம்பதிக்கு 2.5 வயதில் அம்ரீஷ் என்ற ஆண் குழந்தை இருந்தது. குழந்தையுடன் மோனிஷா பிள்ளையனூரில் உள்ள தாயின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டின் அருகே குழந்தை விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்த நிலையில் உறவினர்கள் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் பரிசோதித்ததில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்தது. குழந்தை இறந்தது குறித்து சாவல்பட்டி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிறுநீரக விற்பனை முறைகேடு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை நியமித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களிடம் சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை தானமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த மாதம் உத்தரவிட்டது. இந்த விசாரணை குழு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுநீரக விற்பனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வரும் 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மதுரை கிளைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த விசாரணை குழு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுநீரக விற்பனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வரும் 24ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. சிறுநீரக விற்பனை முறைகேடு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை நியமித்த மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சைபர் தாக்குதலால் ஐரோப்பிய நாடுகளில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் செக்-இன் மற்றும் போர்டிங் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகின. இதனால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதமானதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்.
இதேபோன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ், ஜெர்மனி தலைநகர் பெர்லின், அயர்லாந்து தலைநகர் டப்ளின் உள்ளிட்ட நகரங்களிலும் விமான சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டன. இதனால் ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப குழுவினர் தொழில்நுட்ப பிரச்சனையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அதிகாலை நேரத்தில் உணவு தேடி உலா வந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவரவியல் பூங்காவில் 2ஆம் கட்ட சீசனுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பூங்காவுக்குள் நுழைந்த கரடி இட்டாலியன் கார்டன் பகுதியில் உள்ள புல்வெளி மைதானத்தை சேதப்படுத்தியது. இந்த கரடியின் நடமாட்டம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் கல்லூரி பேருந்து அரசு பேருந்தின் மீது மோதிய விபத்தில் 8 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. விருதுநகரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி பேருந்து காயல்குடி 6 அருகே சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்தின் பக்கவாட்டில் மோதியது. இதில் அரசு பேருந்தில் பயணித்த 7 பேர் காயமடைந்தனர். மதுபோதையில் பேருந்தை இயக்கி விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படும் தனியார் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநர் சேகருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இவர்கள் 8 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், திருமங்கலத்தில் பல மலைகளை காணவில்லை என்றார். இது பற்றி அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திருமாலிலே பார்த்தீர்களானால் அங்கே அனுமதியின்றி அங்கே மலையை குடைந்து ஜல்லியை திருடுகிறார்கள். அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். வெள்ளை நீர்வீழ்ச்சியை கடந்து செல்லும் பாலாறு நீரோடை பேத்துப்பாறை, அஞ்சுவீடு உள்ளிட்ட கிராமங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தரைப்பாலத்தில் செல்லும் ராட்சத குழாய் உடைந்து பாலாற்றில் கலக்கிறது. இதனால் குடிநீர் மாசடைந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் உடைப்பை விரைந்து சீரமைக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நள்ளிரவு நேரத்தில் தாவேக்க பேனர் தரதரவென கிழிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இளையா தெருவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பேனர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த பேனர் வெள்ளிக்கிழமை காலை கிழிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை பார்த்த அக்கட்சியின் தொண்டர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பேனரை கிழித்தது தெரியவந்தது. இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடக்கிறது. திருப்பூரில் விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்கும் திட்டம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனகுந்தி வரையிலும் 340 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாரத் பெட்ரோலியத்தின் IDPL எண்ணெய் குழாய் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விவசாயிகளுடன் காங்கேயம் வட்டாட்சியர் மோகனன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் அதிகாரிகள் இன்றி ஒருதலைபட்சமாக கூட்டம் நடத்தப்படுவதாக கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் நடைபெற்ற கடற்கரை தூய்மை பணியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். NSS, NCC மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரை சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினார்கள். மேலும் கடலோர காவல்படை சார்பில் சாகசங்கள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மூன்று வயது குழந்தை உயிரிழந்ததால் திருவாரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை உடைத்ததாக திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவரின் 3 வயது குழந்தை இதழினி சளி மற்றும் காய்ச்சல் காரணமாக கீழவீதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரத்த வாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இதழினி உயிரிழந்தார். முறையாக சிகிச்சை அளிக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என சுதாகரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவருக்கு ஆதரவாக திமுக பிரமுகர் மணிவண்ணன் மருத்துவமனையின் பொருட்களை உடைத்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே எறும்பு திண்ணியை வேட்டையாடி செதில்களை விற்க முயன்றதாக தீயணைப்பு காவலர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். எறும்பு திண்ணி வேட்டையாடியது குறித்த ரகசிய தகவலின் பேரில் போளூர் வனச்சரகத்திற்குட்பட்ட அடர் வனப்பகுதியில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது சமுனாமரத்தூர் தீயணைப்புத்துறை காவலர் ஜெயபால், திருப்பத்தூர் கருங்காலிப்பட்டியைச் சேர்ந்த சிவன் ஆகியோர் எறும்பு திண்ணியின் செதில்களை விற்க முயன்றது தெரியவந்தது. அவர்களை கைது செய்து 3 கிலோ செதில்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ராஜசேகர் என்பவரை தேடி வருகின்றனர்.
ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி முழுவதும் 400க்கும் மேற்பட்ட ரோடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். ரோடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்திருக்கிறார்களா என்பதை ஆராய்வதற்கும் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் புதுச்சேரி முழுவதும் அந்தந்த சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையத்தை சார்ந்த காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையம் முன்பு காரில் இருந்தபடி ஆணும் பெண்ணும் விஷம் குடித்து தற்கொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் தங்கத்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பார்வதி என்பவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இருவரின் குடும்பத்திலும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தங்கம், பார்வதி இருவரும் குலசேகரப்பட்டினம் காவல் நிலையம் முன்பு தற்கொலை செய்து கொண்டனர். இருவரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆற்றங்கரை ஓரமுள்ள குடிநீர் கிணற்றில் கழிவுநீர் கலந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல முறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தந்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது. இதை கண்டித்து சங்கராபுரத்தில் இருந்து பாலப்பட்டு செல்லும் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். குஜராத்தில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். அந்த மாநிலத்தின் பாவ்நகர் பகுதியில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நடந்தது. அவரை பார்க்க சாலையின் இரு மார்க்கத்திலும் பொதுமக்கள் திரண்டனர். ரோட் ஷோவின் போது பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி பிரதமர் மோடி சென்றார். அவரை பார்த்து அங்கிருந்தவர்கள் உற்சாகமடைந்தனர். டெங்கு பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் 10 கோடிக்கும் அதிகமான கொசுக்கள் பிரேசிலில் உள்ள ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. ஓல்பாஷியா என்ற பாக்டீரியா பாதித்த கொசுக்கள் இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த கொசுக்கள் வெளியே விடப்படும் போது டெங்கு உருவாக்கும் ஏடிஸ் கொசுக்களுக்கு பாக்டீரியா பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் மூலம் டெங்கு பரப்பும் தன்மையை ஏடிஸ் கொசுக்கள் இழக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் வெனிசுலா பிரம்மாண்ட ராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளது. அந்நாட்டின் கரீபியன் தீவான டா அசிலாவில் இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. ஒரே மாதத்தில் 2 வெனிசுலா படகுகளை அமெரிக்கா சுட்டு வீழ்த்திய நிலையில் இனிவரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் முப்படையும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. கோவை தொண்டாமுத்தூரில் மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்த கால்நடை மருத்துவரை ரோலக்ஸ் யானை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் யானை வனத்துறையின் வலையில் சிக்குமா? ரோலெக்ஸ் என்று அழைக்கப்படும் கொம்பன் ஊருக்குள் இறங்கிவிட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். 10 நாட்களுக்கும் மேலாக வனத்துறையினர் கும்கி யானைகளுடன் ரோலக்ஸை பிடிக்க தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டும் அதை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் அருகில் சென்று மயக்க ஊசி செலுத்த முயற்சித்த கால்நடை மருத்துவருக்கே உயிர் பயம் காட்டியுள்ளது. மயக்க ஊசி போட்டும் தள்ளாடாமல் போக்கு காட்டி வரும் யானைக்கு கடிவாளம் போடப்படுமா? கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக ரோலெக்ஸ் யானை உலா வந்து கொண்டிருக்கிறது. முதலில் இரவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை குடியிருப்பு பகுதிகளை ஒட்டிய விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் பகலிலும் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்த தொடங்கியது. தொடர்ந்து ரோலெக்ஸ் யானை அட்டகாசம் செய்து வந்ததால் அந்த யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் யானையை பிடிக்கும் பணியில் 10 நாட்களுக்கும் மேலாக வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு 50 பேர் கொண்ட வனத்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கால்நடை மருத்துவர்கள் மூலம் மயக்க ஊசி செலுத்தியும் அசராத யானை அசால்ட்டாக வனத்துறையினருக்கே போக்கு காட்டி வருகிறது. இருந்தபோதும் இரவில் தெள்ளத் தெளிவாக கண்காணிக்கும் வகையில் தெர்மல் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு அந்த யானையை வனத்துறையினர் பின்தொடர்ந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் பகுதியில் முகாமிட்டிருந்த வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் அங்கு விரைந்து சென்றனர். யானை அருகே வனத்துறையினர் சென்றதும் அதற்கு மயக்க ஊசி செலுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ட்ரோன் கேமராவின் சத்தத்தால் திடீரென மிரண்ட யானை பின்னோக்கி திரும்பியது.
அதை சற்றும் எதிர்பார்க்காத கால்நடை மருத்துவர் விஜயராகவன் சுதாரிப்பதற்குள் அவரை யானை தாக்கியுள்ளது. உடனே வனத்துறையினர் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு யானையை அங்கிருந்து விரட்டிவிட்டு மருத்துவரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். பின்னர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். யானை தாக்கியதில் மருத்துவருக்கு முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டதுடன் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உதவி கால்நடை மருத்துவர் விஜயராகவனுக்கு அச்சப்படும் அளவிற்கு பெரிய காயங்கள் எதுவும் இல்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கைவிரல் மற்றும் பின்பகுதியில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முதுகெலும்பு நிபுணர் அறிவுறுத்தியதன் பேரில் சிறிய அளவில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிப்பதற்கு வனத்துறையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கே தெரியும் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி நாள்தோறும் பொய்களை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நசுங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கின்றவர்களுக்கு தெரியும், நமக்கு அடுத்த ஆட்சி கிடையாது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் பூட்டை போட்டு சீனிவாசன் வாங்கி பூட்டை போட்டு பூட்டி விடுவார் என்று தெரியும். தருமபுரி உழவர் சந்தையில் தினசரி 3 முதல் 4 டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்படும் சூழலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஒட்டி 13 டன் காய்கறிகள் விற்பனையாகி இருக்கிறது. கத்திரி, அவரைக்காய், வெள்ளை பூசணி, முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் அதிக அளவில் விற்பனையானது. 11,67,288 ரூபாய்க்கு வியாபாரம் ஆனதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சாலை ஓர கடைகளில் பணம் கேட்டு ஒருவர் தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மருவத்தூர் வந்தவாசி சாலையில் உள்ள கடைகளுக்கு கையில் கட்டையுடன் வந்து திருவள்ளச்சேரியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் பணம் கேட்டு பொருட்களை அடித்து உடைத்து ரகளை செய்தார். மேலும் பெண்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. அதிகாலையில் சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அண்டை மாநிலங்களில் இருந்து குவிந்த பக்தர்கள் மலையேறி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விழா முடியும் வரை பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பேருந்து, மருத்துவம், குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பெரம்பலூரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு துறையின் சார்பில் நடைபெற்ற தனியார் நிறுவனங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் திரளானோர் பங்கேற்றனர். தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற முகாமில் 150க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அவர்கள் பங்கேற்பாளர்களை நேர்காணல் செய்து தங்கள் நிறுவனத்திற்கு தேர்வு செய்தனர். 10ஆம் வகுப்பு முதல் பொறியியல் பட்டப்படிப்பு வரை படித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றனர். இதில் பணி நியமனம் பெற்றவர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் ஆணைகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி அருகே ஆலந்தூர் கிராமத்தில் நெல் வியாபாரி வீட்டின் பூட்டை உடைத்து 16 சுவரன் நகை 70,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ராமலிங்கம் என்பவரின் குடும்பத்தினர் திட்டக்குடி அருகே உள்ள தனது உறவினர் வீட்டு துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பி மொட்டை மாடியில் தூங்கியுள்ளனர். காலை எழுந்து வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளை அரங்கேறி இருந்தது தெரிய வந்தது. புரட்டாசி மாதத்தையொட்டி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காஞ்சிபுரத்திலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் வைணவ ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காஞ்சிபுரத்தில் 4 திருத்தலங்களும், ஸ்ரீபெரும்புதூரில் 1 திருத்தலம் என 5 திருத்தலங்களுக்கும் 50 பக்தர்கள் இலவசமாக அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து சுற்றுலா தொடங்கிய நிலையில் பக்தர்களுக்கு அடையாள அட்டை, உணவு, குடிநீர், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முறையான ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையைச் சேர்ந்த கிறிஸ்டல் நிறுவனத்தின் கீழ் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு கடந்த சில மாதங்களாக முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர்.
சேலம் வழியாக சென்ற தன்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் 30 கிலோ கஞ்சாவை ரயில்வே காவலர்கள் பறிமுதல் செய்தனர். ஒடிசா, ஆந்திராவிலிருந்து சேலம் வழியாக செல்லும் ரயில்களில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் தமிழ்நாடு ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினர், சேலம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இணைந்து ரயில்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் தன்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கழிவறை அருகே கேட்பாரற்ற நிலையில் கிடந்த பையில் 30 கிலோ கஞ்சா சிக்கியது. தென்காசியில் பிரசித்தி பெற்ற பொருந்து நின்ற பெருமாள் கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுகிறது. இதனையொட்டி தென்காசி பொருந்து நின்ற பெருமாள் கோயிலில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் மூதாட்டியை தாக்கிவிட்டு 9,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். அதிகாலை 2 மணி அளவில் நல்லமன்னார்கோட்டையில் சுப்பா பிள்ளை என்பவர் வீட்டிற்குள் நுழைந்த 2 பேர் அவரது மனைவி செல்லம்மாளை தாக்கிவிட்டு திருட முயன்றனர். அங்கு பொருட்கள் ஏதும் கிடைக்காததால் அருகே உள்ள சிவனந்தன் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர். அங்கு சிவனந்தனின் மனைவி வெள்ளையம்மாளை தாக்கிவிட்டு பணத்தை திருடிச் சென்றனர். குஜராத் மாநிலத்தில் தான் வரைந்த ஓவியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வாங்கியதும் சிறுவன் ஆனந்த கண்ணீர் விட்ட காட்சி அனைவரையும் நிகழ வைத்தது. பாவ் நகர் பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அங்கு பிரதமரை ராஜா போல வரைந்து அதனை கையில் ஏந்தியபடி ஒரு சிறுவன் நின்றிருந்தார். அதனை கவனித்த பிரதமர் மோடி அந்த சிறுவன் கையில் இருக்கும் ஓவியத்தை வாங்க தனது பாதுகாவலரிடம் கூறினார். உடனே அந்த சிறுவன் ஆனந்த கண்ணீர் விட்டார். एक छोटा बालक चित्र बना करके लाया है, कब से खड़ा है, उसके हाथ दुखते होंगे, कोई जरा इसको कलेक्ट करे, छोटा सा बालक है, शाबाश बेटे, चलो बेटा तुम्हारा चित्र मिल गया, रोने की जरूरत नहीं बेटा.